ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா கீதா. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்மளுடைய சேனல் நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரிப்ளட்ஸ் மம்ஸ் கீதாஸ் லைஃப் ஸ்டைல். என்ன ட்ரிப்ளட்ஸ் மம்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப்ளட்ஸ் பேபி. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 1 இயர் பேக் பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பசங்களை பார்த்துக்கணுன்றதுனால நான் வீடியோஸ் போட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் வீடியோஸ் போடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க பார்த்திங்கன்னா இப்போ 4 இயர்ஸ் ஆகிடுச்சி. இப்போ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால் நான் வீடியோஸ் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ், விளாக், கிச்சன் டிப்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் டெய்லி என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப்ளட்ஸ் பேபி. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகிடுச்சி. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடாமலே இருந்தேன். இப்போ மறுபடியும் போடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரைடேன்றதுனால மார்னிங் வாசல் எல்லாமே வாஷ் பண்ணி விட்டுட்டு கோலம் போடணும். நான் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோவும் அங்கே டர்ட்டி ஆகாது. அதனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் வாசலை வாஷ் பண்ணி விட்டுருவேன். அங்கே வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா செப்பல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். என்னுடைய பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக்கிடுவானுங்க அடிக்கடி போட்டு மண்ணிலலாம். ஸோ ஃப்ரைடே ஆனால் மட்டும் நான் ஸ்லிப்பர் எல்லாமே ஸ்லிப்பரு எல்லாமே வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அரிகாலையும் அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். அரிகால் வாஷ் பண்ணும்போது அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் தான். ஆக்சுவலாக அதில் கோலம் போட்டால் தெரிய மாட்டேது அந்த டைல்ஸில், பார்க்கிங் டைல்ஸில். ஸோ ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கோம். இந்த ஸ்டிக்கர் நல்லாயிருக்கு, குவாலிட்டியுமே எதுவுமே எப்படி சொல்கிறது, கம் இல்லாமல் பேத்துட்டு தான் வரல, நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் வச்ச இடம் ரொம்ப அந்த துரு பிடிச்சிருச்சு. ஸோ அதை நவுத்தி வச்சுட்டு ஸ்டாண்டு தான் வச்சுருக்கேன். இன்னொரு சிலிண்டர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். அதில் ஃபுல்லாக துரு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அது எல்லாமே தேய்ச்சி வாஷ் பண்ணி விட்டுட்டேன். கூடவே என்னுடைய ஹஸ்பண்டுமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி லீவு. ஸோ அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா வாஷ் பண்ணி அதை ஃபுல்லாகவே வைப் பண்ணி தள்ள ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க. வாஷ் பண்ணிவிட்டு கையாக பார்த்திங்கன்னா அரிவாளையும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன். மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மட்டும்தான். என்னுடைய பசங்க 3 பேர் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். தூங்கி எழுந்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. இப்போ இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க இது பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நான் எல்லாமே சரி பண்ணி வச்சிடணும். இன்னும் பார்த்திங்கன்னா காலையில் டீ காஃபி எதுவுமே போடலை. அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலை எல்லாமே முடித்தாதான் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்துகிட்டு பால் போட்டேன். நான் பார்த்திங்கன்னா பால் ஸ்டோரில் தான் வாங்குவேன். பால் பாக்கெட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பசங்களுக்கு ஹெல்த்தி இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ்லேருந்தே பால் சொசைட்டியில் தான் பால் வாங்குகிறேன். ஸோ 3 லிட்டர்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா இப்போது அவங்களுக்கு தனி பாத்திரத்தில் பால் காசுவேன், எங்களுக்கு தனியாக டீ போடுவேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரே பாத்திரத்தில் பால் காசி அதை தனியாக ஊற்றிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா டீ போட லேட் ஆகும். ஸோ எப்பயுமே அவங்களுக்கு தனியாக காய்ச்சிட்டு எங்களுக்கு தனியாக டீ போட்டுருவேன். நான் பார்த்திங்கன்னா சுகர் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். பசங்களுக்குமே ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு டீ போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்ருக்கும். அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே செஞ்சிடலாம். முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஜாமான் வாஷ் பண்ணது எல்லாமே எடுத்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு இருக்கிற பாத்திரம் தான் வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் பாத்திரம் அவ்வளோ சேராது. நான் நைட்டு சாப்பிட்டு தான் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப கம்மியாக தான் மார்னிங்கில் எனக்கு இருக்குமே. பசங்களை தூங்க வச்சுட்டு நைட்டே எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவும் இருக்காது. வெசல்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்கும். அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய தான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் நான் ரெடி பண்ணிட்டேன்.
அன்றைக்கின்னு பார்த்து கரண்ட் வர இல்லை, ஷட் டவுனாக இருந்துச்சு. தண்ணியெல்லாம் காலையிலே பிடிச்சிட்டோம், இருந்தாலுமே ஷட் டவுன். சரி அப்படியே பார்த்து எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஸோ இட்லி சுட்டதெல்லாம் நான் கிளிப் எடுக்கல, கரண்ட் இல்லாமல் எடுக்க முடியல, ரொம்ப இருட்டாக இருந்தது. இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்குள்ளே பசங்களுமே எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் எல்லாமே இது பண்ணி விட்டுட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். பசங்க பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடனே பால் தான் கேட்பாங்க. அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளேயே நான் பால் காய்ச்சி ஆற வச்சுருவேன். அப்புறம் அவங்க எழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஹார்லிக்ஸ் கலந்து ப்ரௌன் சுகர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன். அவங்க குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் லஞ்சு செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால அவங்களுமே கொஞ்சம் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. வீடு க்ளீன் பண்ணுறது, கொஞ்சம் மாப்பிங் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரைடேனாலே கொஞ்சம் அதிக வேலை தானே இருக்கும், அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சாமி விளக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் முதல் நாளே விளக்கி வச்சுட்டேன். சரி அன்றைக்கி விளக்க முடியாது, நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதல் நாளே எல்லாமே விளக்கி வச்சுட்டேன். இந்த ஷோஃபா கவர் போடுறது கொஞ்சம் நேரம் மட்டும்தான். மறுபடியும் பசங்க இதில் ஏறி இது எல்லாமே மறுபடியும் எடுத்து விட்டுருவாங்க. மறுபடியும் ஒரு நாளைக்கே அத்தனை டைம் போட்டுட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியம் சரி கீரை கடையலான்னு இருந்தேன். அது முதல் நாள் பார்த்திங்கன்னா கீரை எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அதனால் அன்றைக்கே நான் கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி மறுநாள் கடைஞ்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கீரை கடையலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். வாழைக்காய் இருந்தது, கீரை, வாழைக்காய், அப்பளம் பொரிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே வேக வச்சிட்டேன். பருப்பில் தக்காளி எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் கீரை இருந்தது, அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்தும் வச்சுட்டேன் ரெடியாக. கீரை பார்த்திங்கன்னா எனக்கு முதல் நாளே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அன்னைக்கின்னு க்ளீன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. இது முதல் வீடியோன்றதுனால கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு, கொஞ்சம் இதுவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தொடர்ந்து என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா முதல் நாள் கீரை ஆஞ்சது அது அப்படியே ஒரு பவுல்லே வச்சு அதிலே கவருக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா கவருக்குள்ளே மறுபடியும் எடுத்து மறுநாள் வாஷ் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரிய பவுலோடையே எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மண், அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். பசங்க பார்த்திங்கன்னா கீரை அவ்வளோவும் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் எப்படியாவது அவங்களுக்கு கடைஞ்சி விட்டுனா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் ஏதாச்சும் ரெடி பண்ணி அவங்களுக்கு நான் ஊட்டி விட்டுருவேன். அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்கறத விட தனியாக தான் அவங்களுக்கு எப்பயுமே ரெடி பண்ணி தருவோம். அவங்களுக்குன்னு தனி ஃபுட்டு தான், ஒரு காய்கறி போட்டு ஏதாச்சும் தனியாக அவங்களுக்குன்னு ரெடி பண்ணி தருவேன் நான். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதில் கீரையை போட்டு ஆட் பண்ண வேண்டியதான். கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. கீரை லைட்டாக போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகக்கூடாது, அதுக்குள்ளேயே எடுத்து நீங்கள் நல்லா ஆற வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பச்சைன்னு நல்லா பார்க்க க்ரீனிஷாக அழகாக இருக்கும் கீரை. இல்லைனா ரொம்ப இதுவாகிடும், கருப்பாகிடுற மாதிரி ஆகிடும்.
லைட்டாக நீங்கள் கொதிக்க வச்சு ஒரு பிளேட்டில் ஆற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிக்சியில் இல்லைனா மத்தில் கூட கடையலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த கடையிற சட்டி இல்லை, அதனால் நான் வந்து மிக்சிலே லைட்டாக அரைச்சிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கீரையுமே ஆறிடுச்சு. நான் அதை வந்து அரைச்சிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா வடகமும் கடுகும் மட்டும் தாளித்து கொட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் தான் வறுத்துருந்தேன். அப்புறம் அப்பளமும் கொஞ்சம் வந்து பொரிச்சிட்டேன். சாப்பாடு எப்பயுமே வடித்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன். நைட் வரையுமே கொஞ்சம் நல்லா சூடு தாங்கும், நல்லாயிருக்கும். குக்கர்லேயே வச்சிங்கன்னு வைங்களேன் ரொம்ப ஹார்ட் ஐட்டம் மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்பயுமே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஊட்டி விட்டுட்டேன். அவங்களும் விளையாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜூஸுமே குடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை மட்டும் நான் இப்போ வாஷ் பண்ணணும். வீடு எல்லாமே பெருக்கிட்டு மாப் பண்ணிட்டா மதியம் வந்து படைச்சிடலாம். ஏன்னா லஞ்ச் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு தான். பசங்களுமே குளிக்க வச்சுட்டு மதியம் பார்த்திங்களா இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு படைச்சிடலாம். எத்தனை வாட்டி பெருக்குனாலும் மாப் பண்ணாலும் பார்த்திங்கன்னா என்னுடைய பசங்க வந்து சாக்லேட்டு பிஸ்கெட்டு எல்லாத்தையும் வந்து நொறுக்கி கொட்டிடுவானுங்க. அத்தனை டைமும் நான் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஒரு பசங்களே சமாளிக்க முடியாது. இவனுங்க 3 பேரையும் சுத்தமாக சமாளிக்க முடியாது. எத்தனை வாட்டி இது பண்ணாலுமே அப்படி தான் பண்ணுவானுங்க. எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மதியம் நாங்கள் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விளக்குல எல்லாமே எண்ணெய் ஊற்றி படைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய பையன் பார்த்திங்கன்னா எப்போ படைக்க ஆரம்பித்தாலுமே வத்தி அவன் ஏற்றுறேன், நான் படைக்கிறேம்மான்னு சொல்லிட்டு கேட்பான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லபடியாக படைச்சி முடித்தாச்சு. சரி ஈவினிங் போல் வந்து வெளியில் போகலாம், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஓப்பன் பண்ணுறதுனால லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால் மதியமே படைச்சிட்டோம். ஏன்னா இவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வாங்கணும். வாட்டர் பாட்டிலு 3 பேருன்றதுனால எல்லாமே 3 வாங்கணும். ரொம்ப லேட் ஆகும், பார்த்து வாங்கணும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டா இல்லாமல் வாட்டர் பாட்டில் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டா வச்ச மாதிரி தான் வாங்கணும். ஜூஸ் பாட்டில் ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் பாட்டில், லஞ்ச் பேகு, லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வாங்கணும். லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட் வச்ச மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும். தனித்தனியாக உங்களுக்கு வந்து ரைஸு சைடிஷ் எல்லாமே கொடுக்க நல்லாயிருக்கும். அதனால் ஈவினிங் போகலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கிட்டே இருக்க கடைக்கு தான், அந்த ஷாப்பு தான் போகலான் இருந்தோம். அதனால் பசங்க எல்லாமே ஜாலியாக இருந்தாங்க. ஈவினிங் போல் அப்புறம் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு, பசங்க பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்டாங்க, பீஸா கேட்டாங்க. அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வேறு விலாகில் பார்க்கலாம். பாய்.